இந்த நரசிம்மாவதாரத்தை பத்தி விசேஷமா சுகாச்சாரியார் பரீட்சித் ராஜருக்கு இங்க உபதேசம் பண்ணியிருக்காருங்க. நரசிம்மாவதார உபதேசம்ன்றது அநேக பகவானுடைய எல்லா அவதாரங்களையும் உபதேசம் பண்ணும்போது கூட நரசிம்மாவதார உபதேசத்தை பரீட்சித் ராஜனுக்கு ரொம்ப விசேஷமா அந்த இடத்துல உபதேசம் பண்ணிருக்காங்க. அவதார கதான்னும் போது சாதாரணமா நம்முடைய திருஷ்டிகோணத்துல பரமாத்மா என்ன அவதாரம் எடுத்திருக்கான், என்ன லீலைய பண்ணிருக்கான்றத மட்டும் தெரிஞ்சிக்க கூடியது சாமானியமா நம்முடைய திருஷ்டிகோணம் இருந்தாலும் கூட சுகாச்சாரியர் சொல்லும் பொழுது அந்த நரசிம்மாவதாரத்தினுடைய கூடவே அநேக ரீதியான பிரமேயங்களையும் கூட அங்க சாஸ்திர பிரமேயங்களையும் கூட அங்க உபதேசம் பண்றாங்க. பாஷ்யத்துல சொல்லும்போது ஸ்ரீமதாச்சாரியார் ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது நரசிம்மாதிகம் அந்யத்திர துரிதாதி நிவர்த்தையே அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம சுவாமிஜியுடைய அனுகிரக பாஷணத்துல கேட்டோம். குரு ராகவேந்திரன் நமக்கு செய்யக்கூடிய உபகாரங்கள் என்ன ரெண்டு ரீதியில. ஒன்னு, நமக்கு தேவையானதை கொடுக்கறது மட்டும் இல்லாம நமக்கு எது தேவையில்லையோ அதை நம்ம கிட்ட இருந்து எடுக்கிறார். ரெண்டுமே ஜவாப்தார் அவர்கிட்டன்னு சொல்லி. அப்படி இந்த துரித்தங்கள் என்ன இருக்கும், நமக்கு தேவையில்லாதது அதெல்லாம் நம்ம விட்டு போகணும் அப்படின்னா, சத்ரு பயாதிகள் எல்லாமே நம்ம விட்டு போகணும் அப்படின்னா நரசிம்ம ரூபே பரமாத்மனை உபாசனா பண்ணணும்னு சொல்லி ஸ்ரீமத் பாகவத் ரொம்ப அழகா நமக்கு அதை எடுத்து சொல்றது. அந்த நரசிம்மாவதாரத்தினுடைய சில ஒரு வாக்கியங்களை, ஒரு உபதேசத்தை, சுகாச்சாரிய உபதேசத்தை யதாமதி நாம் இங்க பெரிய வேதிக்கை குரு ராகவேந்திரனுடைய ஸ்மரணை பண்ணக்கூடிய ஒரு பெரிய வேதிக்கையில அவருடைய அனுகிரகத்தால அவருடைய சேவை பண்ணணுன்றதுக்காகவே ஏதோ ஒரு காரியக்கிரமத்துக்காக திருக்கோளூரில் இருந்தாலும் கூட எப்படியாவது சீக்கிரம் வரணும்னு சொல்லி ஒரு 1/2 hour லேட் ஆனாலும் கூட அவருடைய சேவை பண்ணணுன்றதுக்காக யதாமதி சேவைக்காக வந்திருக்கேன். இந்த பிரசங்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, தர்மராஜா ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் நாரதர்கிட்ட. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜெகத்துல பரமாத்மனுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அப்படின்னா அவனிடத்துல பக்தி பண்ணணும்னு சொல்லிதான் நம்ம எல்லாரும் கேட்கிறோம். ஆனா பரமாத்மனை அடைஞ்ச சில பேரை பார்க்கும் பொழுது எல்லாருமே துவேஷம் பண்ணவாதான். இந்த துவேஷம் பண்ணக்கூடிய ஒரு व्यक्ति அவனும் பரமாத்மனை அடையலாம் அப்படின்னா அப்ப பக்திக்கு அந்த இடத்துல எதுவுமே அர்த்தம் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லி யுதிஷ்டனுடைய வாதவங்க. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தத்தை கொடுக்கிறான். எப்படி ஒரு அக்ர பூஜை, ராஜசூய யாகம் நடக்கும் பொழுது அக்ர பூஜை கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பண்ணணும்னு சொல்லும் பொழுது அந்த அக்ர பூஜையை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சிசுபாலன் எழுந்து அந்த இடத்துல கிருஷ்ண பரமாத்மாவை நானா ரீதியால வேற வேற ரீதியில சின்ன வயசுல வெண்ணெய் திருடிட்டு இருந்தான், ஸ்திரீகளுக்கு கூட விஹாரம் பண்ணிட்டு இருந்தான், இப்படி என்னென்னோ காரணங்கள் எல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட ஒரு व्यक्तिக்கு அக்ர பூஜை பண்ணறது எந்த ரீதியில சரின்னு சொல்லி வாக்கியார்த்தம் பண்றாங்க. அந்த சிசுபாலனுடைய துவேஷம் கிருஷ்ண பரமாத்மாவுடைய இடத்துல எப்படின்னா கலபாஷனாத்து அப்படின்னு சொல்றா பாகவதக்காரன். கலபாஷன்னா சின்ன குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த மழலை சொற்கள் சொல்றாங்களே, அந்த மழலை சொல் என்னைக்கு அவனுக்கு ஆரம்பமாச்சோ அன்னிலிருந்து கிருஷ்ண பரமாத்மா திட்டிட்டே இருக்கிறவன், எப்ப பார்த்தாலும் துவேஷம் பண்றவன். இப்படி ஆன ஒரு சந்தர்ப்பத்துல பரமாத்மா தன்னுடைய சக்கராயுதத்தினால கிருஷ்ண சிசுபாலனை சம்ஹாரம் பண்ணும் பொழுது ஒரு ஜோதி ரூபத்துல அந்த சிசுபாலனுடைய ஜீவன் என்ன இருக்கும் கிருஷ்ண பரமாத்மாவை போய் சேர்ந்தது. அத யுதிஷ்டர் அங்க திருஷ்டாந்தமா சொல்றான். இப்படி சின்ன குழந்தையா பிறந்த காலத்திலிருந்தே துவேஷம் பண்ணக்கூடிய ஒரு व्यक्ति கிருஷ்ண பரமாத்மாவை அடைஞ்சிருக்கான் அப்படின்னா பக்தி மார்க்கம்ன்றது எந்த ரீதியில இது சரியானது, ஏன் இது இப்படி பண்ணிருக்கான் பரமாத்மா? ஆனா என்ன ஆகியிருக்கணும், சாமானியமா நமக்கெல்லாம் சொல்ல யாராவது நம்ம ஏதாவது ஹிம்சைப்படுத்தான் அப்படின்னா அவனுக்கு எப்படி ஆகணும் அப்படி ஆகணும், கீழே விழணும், கை கால் உடையணும், சாதாரணமா நம்ம சொல்லக்கூடிய மனுஷன சுபாவம். அந்த சாட்சாத் ஜெகதோடையனா இருக்கக்கூடிய அந்த பகவான இவ்வளவு துவேஷம் பண்ணிருக்கான் அப்படின்னும் பொழுது அவனுக்கு என்ன இருக்கணும், சித்ரோன ஜாத்தா, அவனுடைய நாக்கு இருக்கல, நாக்குல ரோகம் ஏதாவது குஷ்ட ரோகம் வந்திருக்கணும், அவனுக்கு ஏதோ ஒரு ரீதியில் அவனுக்கு தொந்தரை ஆகியிருக்கணும். எந்த காரணமும் இல்லாம இப்படி ஒரு ஜோதி ரூபத்தில் பரமாத்மா அடைஞ்சிருக்கானே, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி அந்த நாரதர் இடத்துல இந்த வாக்கியார்த்தை சொல்றான். அப்ப நாரதர் அவனுக்கு ரொம்ப அழகா ஒரு ரீதியில அந்த யுதிஷ்டரனுக்கு அதுக்கு பதில் சொல்றான். அந்த இடத்துல உத்தர சொல்லும் பொழுது நிந்தனஸ்தவ சாத்காரன் எக்கார்த்தம் கலேவரம். ஒரு மனுஷனுக்கு நாம் ஏதோ அவனுக்கு
ரொம்ப கெட்ட வார்த்தையினாலே வேற அபசப்தங்கள்னாலே அவனுக்கு ஏதாவது ஹிம்சை பண்றோம் அப்படின்னா அவனுக்கு ஏதாவது அதுல இருந்து துக்கமாகும். அவனுக்கு துக்கம் ஆன காரணத்தினால அவன் என்ன பண்றான், நமக்கு பிரதியா நம்ம கிட்ட அவன் சண்டைக்கு வரான். இது நம்ம லோக்கத்துல பாக்குறது. இப்போ கிருஷ்ண பரமாத்மா ஏதோ துவேஷம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, அथवा வார்த்தைகளால அவனுக்கு ஹிம்சைப்படுத்துறான் அப்படின்னா, இந்த ஹிம்சையினாலே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஏதாவது துக்கங்கள் வந்திருந்தா நீ சொன்னபடி அவனுக்கு ஏதாவது சிக்ஷா வந்திருக்கணும் அவனுக்கு. அப்படி எதுவும் ஆகிறதே இல்லையே. சூரியனை பார்த்து எனக்கு ரொம்ப வெயில் இருக்குன்னு சொல்லி யாராவது நாம் திட்டிட்டே இருந்தா அந்த காரணத்தினால அவன் சூரியனுக்கு ஆகக்கூடிய விசேஷம் என்ன இருக்கு, அவனுக்கு என்ன துக்கங்கள் என்ன இருக்கு அதுல. அதனால இது எங்கனும் ஆகணும்ன்ற காரணமே எதுவுமே இல்லை. ஸ்தோத்திரம் பண்ணாலும் சரி, துவேஷம் பண்ணாலும் சரி, பரமாத்மனுடைய ஸ்தானமோ அவனுடைய குணங்களோ அவனுடைய சர்வோத்தமத்துவமோ எதுவுமே குறைபாடு ஆகிறதில்லை அப்படின்னும் பொழுது இதுக்காக பிரத்தியா அந்த சிசுபாலனுக்கு நீ சொன்ன